கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதத்துல யோனா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். தேவன் யோனாக்கு ஒரு வேலையை தருகிறார். என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, யோனா கிட்ட பார்த்து, நீ நினிவே என்கிற ஒரு பட்டணத்துக்கு போ, அந்த இடத்துல அக்கிரமங்கள் ரொம்ப அதிகமா பெருகி இருக்கிறது. அந்த நகரத்துல வாழுகிற ஜனங்களுடைய அக்கிரமம் அதிகமா பெருகி இருக்கிறது. அதனால அந்த நினிவே என்ற இடத்திற்கு போய் அந்த அக்கிரமத்தை குறித்து அதற்கு எதிர்த்து நீ போய் சொல்லு அப்படின்றாரு. யோனா என்ன பண்றான்னா, அதை கேட்டுட்டு நினிவேக்கு போகாம அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தர்ஷீஸ் என்கிற பட்டணத்துக்கு எப்படியாவது ஓடி போயிடணும் அப்படின்ட்டு நினைச்சு யோப்பான்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல கப்பல் ஏறி நம்ம தர்ஷீஸுக்கு போயிடலாம். தர்ஷீஸ் எங்க இருக்குன்னா ஒரு 3000 மைல் தூரத்துல அப்படியே ஆப்போசிட் சைட் ஆஃப் த நினிவேல இருக்குது. எப்படியாவது தேவன் ஒரு வேலையை கொடுத்துட்டாரு, அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம எப்படியாவது ஓடி போயிடணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு கப்பல் ஏறி அவன் போறான். இந்த இடத்துல நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, யோசித்து பாருங்க, எதனால அவன் யோனா அப்படி ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகணும்? எதனால தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? எதனால ஓடணும்னு நினைக்கிறீங்க? நான் யோசிச்சு பார்க்கிறேன். எதனால என்றால், தேவன் ஒரு வேலையை கொடுக்கிறாரு, ஒரு செயலை செய்கிறார், ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போ, இதை செய் என்று சொல்லுகிறார். ஏதோ ஒரு விதத்துல அவனுடைய இருதயத்துல அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துல இல்லை. அவனால கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு ஒரு முதலிடம் கொடுக்கலன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா முதலிடம் கொடுத்திருந்தானா அவர் சொல்றத கேட்டிருப்பான். அவர் என்ன செய்யன்னு சொல்றாரோ அதை செஞ்சிருப்பான். ஆனா இவன் என்ன பண்றான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பண்றான். நீங்க இங்க போன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது எங்கேயாவது தூரமா ஓடி போயிடலாம், எங்கேயாவது போயிடலாம், தூரமா போயிடலாம் அப்படின்ட்டு தர்ஷீஸ்க்கு ஓடிடலாம். தட் இஸ் 3000 miles away from நினிவே. இல்ல அப்படியாவது போயிடலாம் அப்படின்ட்டு அவன் கப்பல் ஏறி போகணும்னு முடிவெடுக்கிறான். எது அவனை அதை செய்ய வைக்கிறது என்றால், ஒரு காரியம் அவன் தேவனுக்கு முதலிடம் தரவில்லை. அப்படின்னா அவன் வேற ஏதோ காரியத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கான். அவருடைய வார்த்தையை அவன் நம்ப முடியவில்லை. அப்படின்னா அவன் வேற ஏதோ ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறான் என்று அர்த்தம். இது தெளிவாக தெரிகிறது. அவன் வேற ஏதோ ஒரு காரியத்தை நம்புகிறான், வேற ஏதோ ஒரு காரியத்தை முதலிடம் வைத்திருக்கிறான் இருதயத்துல. அதனாலதான் அவர் சொல்றதை கேட்காம அவருடைய வார்த்தையை நம்பாமல் அவன் தனக்கு தோன்றதை யோசித்து அவன் எப்படியாவது தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போயிடணும் என்று நினைத்து அவன் ஓடி போகிறான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவன் கப்பல்ல ஏறி போகிறான். உடனே காற்று அடிக்குது. உடனே கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் யார போடலாம் அப்படின்னு சீட்டு போடும் போது யோனாவோட பேர் வருது. அப்புறம் கப்பல்ல இருந்து அவனை தூக்கி போட்டுடுறாங்க. அந்த இடத்துல தேவன் ஒரு மீனை வைத்து அவனை விழுங்க செய்து அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு தெளிவாக புரிகிறது. அந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள் என்ற அர்த்தம். பொய்யான மாயையை பற்றிக்கொள்ள இப்பதான் அவனுக்கு விளங்குதுன்னு அர்த்தம். ஒரு விதத்துல அவன் ஒரு பொய்யான மாயை பற்றி கொண்டு இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு ஒரு கிருபையாய் தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படி செய்தார். அது எவ்வளவு ஒரு பெரிய கிருபை தெரியுமா? அழைத்து நீ இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஜனங்களுக்கு சொல் அப்படின்றது அவன் சொன்ன உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் மாறுறாங்க. எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஆனா அவன் முதல்ல அவனுக்கு அது புரியல. அந்த கிருபையை அவன் அசட்டை பண்ணினான். கிருபை போக்கடிக்கிறான். தங்களுக்கென்று இருக்கிற கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனே அதை அப்புறமா உணர்ந்து சொல்லுகிறான். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை அசட்டை பண்ணுகிறார்கள், போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறது. நிறைய நேரத்துல இந்த நாளையும் நாம் பொய்யான மாயை சில நேரங்கள்ல சூழ்நிலையின் மூலமாக நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா என்ன நடக்குது? வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நமக்கென்று ஒரு கிருபையை தேவன் தந்திருக்கிறார். கிருபையாய் சில காரியங்களை தேவன் நமக்கு அளித்திருக்கிறார். அதை நம்ம அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அதை நம்ம பெற்றுக்கொள்ளாத விதத்துல அந்த பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இன்று நாளையும் சில நேரங்களில சில சூழ்நிலையின் மத்தியில மேபி முதல் இடத்தை தேவனுக்கு நாம் தராமல் இருக்கலாம்.
பொய்யான மாயை என்பது அவருக்கு தர வேண்டிய ஸ்தானத்தை, அவருக்கு தர வேண்டிய கனத்தை, அவருக்கு தர வேண்டிய இடத்தை அது அவருக்கு தராமல் வேற எந்த காரியத்தையும் நீங்க அந்த இடத்துல வச்சீங்கன்னா அது எல்லாமே பொய்யான மாயை தான். அது எல்லாமே மாயை தான், அழிந்து போகிற ஒன்று. அது ஃபால்ஸ் வேனிட்டிஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல வெர்ஷன்ல வருது. ஃபால்ஸ் வேனிட்டிஸ், அதெல்லாம் அழிந்து போகிற ஒன்று. அதெல்லாம் நிரந்தரம் உள்ள காரியம் அல்ல. தேவன் ஒருவரே நிரந்தரம் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரை மாறாதவராய் இருக்கிறார். அவருக்கு தர வேண்டிய கனத்தை நாம் தர வேண்டும். அவரை நான் நம்ப வேண்டும். அவரை நம்பாமல் மற்ற என்ன காரியத்தை நம்பினாலும் அது எல்லாமே பொய்யான மாயை தான். என்னையே நான் நம்பினாலும் அவரை நம்புகிற இடத்துல நான் அவரை வைக்காமல் நான் என்னை அந்த இடத்துல வச்சாலும் அது தப்புதான். எனக்கென்று தேவன் ஒரு கிருபையை புழுந்தரில் இருக்கிறார், ஆசீர்வாதத்தை அளித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த அவர் தந்ததை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த பொய்யான மாயை சாத்தான் சம்டைம்ஸ் உலகத்துல கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் பொய்ய சொல்லி அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான். அதை நாம் பற்றி கொள்ள வேண்டாம். பொய்யான மாயை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களா இருக்கக்கூடாது. அதை ஃபாலோ பண்றவர்களாக இருக்கக்கூடாது. தேவனை ஃபாலோ பண்றவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதாக இருந்தாலும் நான் வைக்கிற காரியங்கள், நான் முதலிடமாக நான் வைத்துக் கொண்டிருக்கிற காரியம், இல்லது நான் சிந்திக்கிற காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடியாக இருக்கிறதா, கன்சிஸ்டண்டா அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடியாக இருக்கிறது என்றால் நான் அவருக்கு முக்கியத்துவம் தருகிறேன், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருகிறேன் என்று அர்த்தமாகிவிடும். இன்றைய நாளிலும் நான் கேட்கிறேன், முதலிடம் யாருக்கு தந்திருக்கிறோம்? நமக்கே தருகிறோமா, இல்ல சில சூழ்நிலைகளுக்கு தரோமா, இல்ல சர்டன் திங்ஸுக்கு நம்ம கொடுக்கிறோமா, இல்ல தேவனுக்கு தருகிறோமா? தேவனுக்கு முதலிடத்தை தருவோம். அவரை முற்றிலுமாக நம்புவோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்வோம். எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்று தருகிறாரோ அதை நாம் வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்வோமாக. யோனா சொல்லுகிற பிரகாரமாக பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தேவனுடைய தங்களுக்கு வருகிற கிருபையை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக நாம் இல்லாதபடிக்கு பொய்யான மாயை பற்றி கொள்ளாமல் தேவனுக்கு முதலிடம் தந்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களும் அனைத்து கிருபைகளும் நமக்கு சேரும். ஆமென். அதை நாம் விசுவாசிப்போம். பொய்யான மாயை நாம் பற்றி கொள்ளாமல் அதை நம்மளை விட்டு எடுத்து போடுவோம். தேவனுக்கு முதலிடம் தருவோம். அவரை முழுமையாக நாம் நம்புவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.